السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعطيت أمتي 5 خصال في رمضان لم تعطهن أمة من الأمم قبلها إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நாம் ஆவலோடும் ஆசையோடும் எதிர்பார்த்து காத்திருந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாள் இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். ஆனால் இந்த புனித மாதத்தை இதற்கு முந்தைய வருடங்களை போன்று அல்லாமல் வீடுகளிலேயே இருந்து இறை வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் நாம் இந்த ரமலானை சந்தித்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலும் ரமலானுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு நாம் அதற்கு அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளும் விதத்தில் நாம் இந்த மாதத்தில் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மாதத்தின் பாக்கியங்களை நாம் குறையில்லாமல் நிறைவாக அடைய பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆகவே ரமலானுடைய மாதத்தின் நோக்கம் என்ன, அதை அடைவதற்குண்டான வழி என்ன என்பதை குறித்து நாம் இன்று பார்க்கின்றோம். அதற்கு முன் ஆரம்பமாக ஒரு சில செய்திகளை நாம் நெஞ்சத்தில் நிறுத்தி கொண்டு இதை விஷயத்திற்கு வரும். அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதத்தை பொறுத்தமட்டில் நாம் எந்த உணர்வோடு இந்த மாதத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை இந்த மாதம் என் வாழ்நாளின் கடைசி ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்வோடு சந்திக்க வேண்டும். காரணம், அப்படி ஒரு உணர்வோடு நாம் சந்திக்கின்ற போது, இதுதான் நம்முடைய வாழ்நாளின் இறுதி ரமலான், இதற்கு பின்பாக நாம் வேறு ஒரு ரமலானை சந்திக்கப் போவதில்லை என்று வருகிற போது, இந்த ரமலானை சரியான முறையில் நிறைவாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். பொதுவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை, ஒவ்வொரு அமலையும் நாம் செய்கின்ற போது இது என்னுடைய வாழ்நாளின் இறுதி அமலாக இருக்கும் என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை காட்டித் தந்தார்கள். ஸல்லி ஸலாத்த முவத்திஇன், தொழுகின்ற போது இதுதான் என் வாழ்நாளின் கடைசி தொழுகையாக இருக்கும் என்ற உணர்வோடு தொழுங்கள் என்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தொடர் ஹதரத்து குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர் நடைபெற்றதற்கு அடுத்த வருடம் மக்கத்து குறைஷிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு மக்காவிலே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள், தூக்கிலிடப்படுகின்றார்கள். அப்படி தூக்கிலிடப்படுவதற்காக அவர்களை ஹரமுடைய எல்லையில் இருந்து அப்பால் ஹில்லுக்கு அழைத்து சென்று அவர்களை படுகொலை செய்வதற்கு முற்பட்ட போது, உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். ஹதரத் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 2 ரக்அத் தொழுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம், அவகாசம் கொடுங்கள். கொடுக்கப்பட்டது, தொழுதார்கள். அந்த தொழுகை எப்படிப்பட்ட உணர்வோடு, எப்படி உயிரோட்டத்தோடு தொழுதிருப்பார்கள்.
காரணம் அவர்களுக்கு தெரியும், இந்த தொழுகைக்கு பின்பாக நாம் கொல்லப்படவிருக்கின்றோம், நம் வாழ்நாளில் நாம் தொழுகின்ற இறுதி தொழுகை இது என்று. ஆகவே இப்படி ஒவ்வொரு தொழுகையையும் அதே மன உணர்வோடு நாம் தொழ வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த ஒரு 5 வருடங்களை நாம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். நம்மோடு எத்தனையோ பேர்கள் நோன்பு நோற்றார்கள், நோன்பு திறந்தார்கள், தராவீகு தொழுதார்கள், நம்மோடு ரமலானிலே அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர்களெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்கள். ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்து மருத்துவமனைகளில் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை உயிரோடு இந்த ரமலானில் வாழ வைத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானை வணக்கங்கள் புரிந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வ துடிப்பையும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய நிஅமத். இந்த நல்ல நிஅமத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இது நம்முடைய வாழ்நாளின் இறுதி ரமலானாக இருக்கலாம் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ள நாம் முன்வர வேண்டும். அடுத்து இரண்டாவது ஒரு செய்தி, இந்தியாவிலே வாழ்ந்த ஒரு மேதை, மன்னர் அக்பருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சர்ஹிந்து முஜத்திதே அல்ஃபே சானி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு மாபெரும் மேதை, அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார். அவர்கள் ரமலானை குறித்து ஒரு ஆழமான ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி? ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கின்றானோ அதற்கு ஏற்ற முறையில் தான் அடுத்து வருகின்ற 11 மாதங்களுடைய வாழ்க்கை அமையும். ரமலானிலே இறையச்சத்தோடும் இறை வழிபாடுகளோடும் நல்ல தன்மைகளோடும் ஒரு மனிதன் ரமலானை கழிக்கின்றான் என்று சொன்னால் அடுத்து வருகின்ற ஒரு வருடம், அடுத்த ரமலான் வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் இறை அச்சத்தோடும் இபாதத்துகளோடும் சிறந்த உணர்வுகளோடும் அமையும். இது எப்படி என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் புனிதமான இடம் மக்கா, அரஃபா, முஸ்தலிஃபா, மினா போன்ற இடங்களில் அவர் ஹஜ்ஜனுடைய அந்த எஹராம் கட்டிய காலத்தில், எஹராம் கட்டியதில் இருந்து எஹராம் களைகின்ற வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பேணுதலான முறையில் நடந்து கொள்கிறாரோ, கண்ணை பாதுகாத்து, நாவை பாதுகாத்து, செவிகளை பாதுகாத்து, எல்லா வகையான ஹராம்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதோடு முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து முழுமையான முறையில் அந்த ஹஜ்ஜனுடைய காரியத்தில் அவர் அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அடுத்து அவருடைய மௌத்து வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை அதே விதமாக அல்லாஹ் அவருக்கு அமைத்து. ஆனால் ஹரமுக்கு சென்ற ஒரு மனிதர், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்ற ஒரு மனிதர் கண்ணை பாதுகாக்கவில்லை, நாவை பாதுகாக்கவில்லை, உண்ணுகின்ற உணவில் பேணுதல் இல்லை, இப்படியாக அவர் அந்த காலகட்டத்தை கழித்து விட்டு வருகின்றார் என்று சொன்னால் அவர் கடைசி மௌத்து வரைக்கும் உள்ள எஞ்சிய வாழ்க்கையும் அதே தரத்தில் தான் கடியும் என்று குறிப்பிடுகிறார். காரணம், ரமலான் என்பதும் அந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டங்கள் என்பதும் ஒரு ஆன்மீகமான கருவறை. எப்படி ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போது அதனுடைய உள்ளுறுப்புகள் புற உறுப்புகள் அத்தனையும் பரிபூரணமாக அமைய பெற்று அந்த குழந்தை உலகத்துக்கு பிறந்தால் அந்த குழந்தை நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும், நிறைவான வாழ்க்கையை சந்திக்கும். ஆனால் தாயின் கருவறையில் ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போதே உறுப்புகளில் குறைவுள்ளதாக, ஊனமுற்ற குழந்தையாக ஒரு குழந்தை ஜனிக்கிறது என்று சொன்னால் உலகத்துக்கு வந்ததற்கு பின்பாகவும் அந்த குழந்தை ஊனமுற்றதாக, நிறைவான வாழ்க்கையை இழந்ததாகத்தான் அந்த குழந்தை வாழும். அது போன்றுதான் இது ஆன்மீக கருவறை என்று ஹஜ்ரத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையிலேயும் நாம் இந்த ரமலானை மிகச்சிறந்த முறையில் கழிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தி, ரமலான் மாதத்தை போன்று ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அமையப் போவதே இல்லை. ரமலான் மாதம் பெரும் பாக்கியம் பெற்ற, எல்லா பாக்கியங்களையும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்று தருகின்ற
மிக புனிதமான ஒரு காலகட்டம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்த்தால் பெரிய பெரிய பாக்கியங்களை பெற்றுத் தருகின்ற காலகட்டமாக இருக்கிறது. ரமலான் மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு என்ன என்ன தேவையோ அந்த எல்லா பாக்கியங்களையும் பெற்றுத் தருகிறது. நாம் செய்கின்ற சின்னஞ்சிறு அமல்களுக்கு கூட மகத்தான கூலியை பெற்றுத் தருகிறது. ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்தால் ஃபர்தான வணக்கத்தை செய்த கூலி கிடைக்கிறது. ஒரு ஃபர்தான வணக்கத்தை செய்தால் 70 மடங்கு 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹ் தருகின்றான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, தொட்டதற்கெல்லாம் சின்ன ஒரு அமலை செய்தால் கூட அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நரக விடுதலை உண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்ற விசேஷமான அருள் உண்டு என்றெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஅலமு உம்மத்தி மா ஃபீ ரமலான் லதமன்னவ் அன் தகூன ஸனது குல்லுஹா ரமலான். ரமலான் மாதத்தில் எத்தனை பெரும் பாக்கியங்கள் இருக்கிறது என்பதை என் உம்மத்துகள் சரியாக தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் ஆண்டு முழுவதும் ரமலானாக இருக்க மாட்டாதா என்று ஆசைப்படுவார்கள் என்றார். ஒரு மாதம் போதாது, இத்தனை பாக்கியங்களை பெற்ற இந்த மாதம், ஒரு மாதம் பாக்கியம் பெற்ற இந்த காலகட்டம் ஒரு மாதம் போதாது, ஆண்டு முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்றார். ஆக அன்புக்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நெஞ்சத்திலே நிறுத்தி கொண்டு நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஏற்ற முறையில் நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இந்த 3 செய்திகளையும் ஆரம்பத்தில் நாம் நெஞ்சத்திலே பதித்துக் கொண்டு இப்போது அடிப்படை விஷயத்துக்கு நாம் வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் நமக்கு வழங்கப்பட்டிருப்பதனுடைய அடிப்படை நோக்கங்கள் எது? ஹதீஸ்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல்வேறு ஹதீஸ்களை ஒன்றாக தொகுத்து முன்வைத்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நமக்கு 3 விஷயங்கள் ரமலானில் நாம் அடைய வேண்டிய நோக்கங்கள் என்று புரிகிறது. முதல் நோக்கம் நம் கடந்த கால வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது நோக்கம் எதிர்கால வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. மூன்றாவது நோக்கம் நிகழ்கால வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. கடந்த கால வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது என்ன? இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள் எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் நம் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுவிட வேண்டும். இது ரமலானில் அடிப்படையான ஒரு நோக்கம். எப்படியாவது ரமலான் பிறை கண்டதில் இருந்து ரமலான் பெருநாள் பிறை காணுகின்ற வரைக்கும் இடைப்பட்ட இந்த மாதத்தில் எப்படியாவது நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு எப்படியாவது மன்னிப்பை நாம் பெற்றுவிட வேண்டும். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு பெற வேண்டும் என்பது ரமலானுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கிறோம் மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் யார் ரமலானில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன், யார் ரமலானிலே இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் ரசூல் வாக்களித்திருக்கின்ற கூலி தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் நோன்பு நோர்க்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் ரசூல் வாக்களித்திருக்கின்ற பாக்கியங்கள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி நோன்புக்கு மன்னிப்பு, நின்று வணங்குவதற்கு மன்னிப்பு, லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று ஒரே ஒரு இரவில் நின்று வணங்கினால் மன்னிப்பு என்று தொட்டதற்கெல்லாம் மன்னிப்பு மன்னிப்பு என்று மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் மன்னிப்பு பெறாத நிலையில் ரமலான் மாதம் தன்னிடமிருந்து கடந்து செல்வதற்கு ஒரு மனிதன் அனுமதிக்கின்றான் என்று சொன்னால் அவன் சாபத்துக்குரிய மனிதன் என்று சொன்னான். பெருமானா சொன்னார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமலான் சும்மன் சலஹ மின்ஹு கபல அன் யுஃபர் லஹு. ஒரு மனிதனிடத்தில் ரமலான் மாதம் வந்தது, ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாகவே ரமலான் அவனிடமிருந்து விடை பெற்று சென்று விட்டது என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ், எல்லோருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை மிம்பர் மீது ஏறுகின்றார்கள். அப்போது வழக்கத்துக்கு மாற்றமாக ஒவ்வொரு படியிலேயும் ஆமீன் ஆமீன் என்று குறிப்பிடுகின்றார்கள், கூறுகின்றார்கள். கடைசியாக மிம்பரிலே இருந்து இறங்கியதற்கு பின்பு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, வழக்கத்துக்கு மாற்றமாக தாங்கள் ஒவ்வொரு படியிலும் அடியெடுத்து வைத்த போது ஆமீன் சொன்னீர்களே, என்ன காரணம்? அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 எனக்கு முன்பாக நான் படி ஏறுகிற போது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் தந்தார்கள். தோற்றம் தந்து முதல் படியிலே நான் காலெடுத்து வைத்த போது சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். மட்டுமல்ல, அதற்கு ஆமீனும் சொல்ல சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன். அதே போன்று 2 பெற்ற தாய் தந்தை இருவரையோ இருவரில் ஒருவரையோ முதுமை பருவத்தில் பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் காரணமாக ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்றார்கள். சொல்லிவிட்டு ஆமீன் சொல்ல சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன். 3 யாருக்கு முன்பாக என் திருநாமம் சொல்லப்பட்டு அவர் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவரும் நாசமாகட்டும் என்றார்கள். சொல்லிவிட்டு ஆமீன் சொல்ல சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று பெருமானா சொன்னார். ஆக இந்த ஹதீஸிலேயும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை அடைந்த ஒரு மனிதன் மன்னிப்பு பெறாத நிலையில் ரமலான் மாதம் தன்னிடமிருந்து கடந்து செல்வதற்கு ஒரு மனிதன் அனுமதிக்கின்றான் என்று சொன்னால் அவன் சாபத்துக்குரியவன் என்று எச்சரிக்கின்றார். அன்புக்குள்ளே என்ன காரணம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். ஒரு மனிதன், அவனுடைய உடலெல்லாம் அழுக்கு படிந்திருக்கிறது, உடை நாற்றம் வீசுகிறது, தூய்மையாக அவன் இல்லை. இப்போது அவன் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்ட மனிதன் அவனை வற்றாது ஓடுகின்ற ஒரு ஜீவ நதி, நைல் நதியை போன்ற ஒரு நதியின் கரையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு சொன்னான், உனக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகின்றேன். இந்த 1 மாதம் முடிவதற்குள் இந்த நதியிலே நீ குளித்து உன்னுடைய உடலில் இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நீ பரிசுத்தமாக ஆகிவிடு என்று சொன்ன. ஆனால் 1 மாதத்துக்கு பின்பாக உனக்கு அவகாசம் இல்லை. அதற்கடுத்து நீ தண்ணீரே கிடைக்காத பாலை வெளியில் நீ உன் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 1 மாத காலகட்டம் இந்த தண்ணீரிலேயே உன்னை நிறுத்தி வைக்கப்படும். அது முடிவதற்குள் நீ குளித்து உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், சுத்தமாக்கிக்கொள் என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு சென்ற அவர் 1 மாதம் முடிந்து அவரை பார்ப்பதற்கு வருகின்றார். என்ன எதிர்பார்ப்போடு அவர் குளித்து பரிசுத்தமாக இருப்பார் என்ற எதிர்பார்ப்போடு வருகின்றார். ஆனால் அவரை 1 மாதத்திற்கு முன்பாக எந்த நிலையில் விட்டு சென்றாரோ அதே நிலையிலேயே இப்போது அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அறவே குளிக்கவில்லை. அந்த கீழே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை எடுத்து அவர் பயன்படுத்தவே இல்லை. இந்த நிலையில் அவர் ஆரம்பமாக விட்டு சென்ற போது எப்படி அசுத்தத்தோடு துர்நாற்றத்தோடு தூய்மையற்றவராக இருந்தாரோ அதே நிலையில் தான் இப்போதும் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்தவர் என்ன சொல்லுவார்? சாபத்துக்குரியவர். 1 மாத காலம் வற்றாத ஜீவநதி, பெருக்கெடுத்து ஓடுகின்ற வற்றாத ஜீவநதி நைல் நதியினுடைய கரையில் முட்டுக்கால் அளவுக்கு ஆழத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தும் இவன் அந்த தண்ணீரை பயன்படுத்தி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இவன் இனிமேல் எங்கே தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள போகிறான்? அவனை சபிக்கப்பட்ட சாபத்துக்குரியவன் என்றவர் சொல்லுவார். அதே போன்றுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடியார்களுக்கு
தொட்டதற்கெல்லாம் மன்னிப்பு. நோன்பு வைத்தால் மன்னிப்பு உண்டு. நின்று வணங்கி 1 மாத காலம் நின்று இரவு காலத்தில் நின்று வணங்கினால் மன்னிப்பு உண்டு. ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு, அந்த ஒரு இரவில் முறையாக நின்று வணங்கினாலும் மன்னிப்பு உண்டு. இப்படி சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு என்று வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற போது, இந்த ரமலான் 1 மாத காலமும் ஒரு மனிதன் சந்தித்ததற்கு பின்பு இந்த ரமலானிலே அவன் தௌபா பாவ மன்னிப்பு தேடி அல்லது செய்கின்ற அமல்களை செய்து அதன் மூலமாக மன்னிப்பை பெறாத நிலையில் ரமலானை அவனிடமிருந்து கடந்து செல்வதற்கு அவன் அனுமதிக்கின்றான் என்று சொன்னால் அவன் எப்படி பாக்கியம் பெற்ற மனிதனாக இருக்க முடியும்? அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நாசமாகட்டும் என்றும் அவன் சபிக்கப்பட்டவன் என்றும் அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ரமலான் மாதம் முடிவதற்குள் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு பெறுவது 2 வகை. ஒன்று, நாம் செய்கின்ற அமல்களின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. நோன்பு வைப்பது, இரவு காலத்தில் நின்று வணங்குவது, இது போன்ற நல்ல வணக்கங்கள் புரிகின்ற போது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை, இந்த ரமலான் மாதத்தில் உருக்கமான கண்ணீரோடு வெதும்பிய உள்ளத்தோடு செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்கு முன்பாக தலை குனிந்து தௌபா, பரிசுத்தமான கலப்பற்ற இதயத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும். இப்படி தௌபா செய்தாவது நாம் எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தௌபாவை பற்றிய, எப்படி தௌபா செய்ய வேண்டும், தௌபாவுடைய பிரதானமான அங்கங்கள் எவை, எப்படி தௌபா செய்தால் கண்டிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லலாம், இதை பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளில் நாம் தெரிந்து கொள்வோம். ஆக அன்புக்குள்ளே, ரமலான் மாதத்தில் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அரும்பெரும் பாக்கியங்களில் முதன்மையான பாக்கியம், நம் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவ கரைகளை, அதனால் நம் கரைபட்டு போயிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற மகஃபிரத்து என்ற மன்னிப்பை நாம் பெற வேண்டும். இது ரமலானுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. அடுத்து 2வது நோக்கம், எஞ்சி இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை, கடைசி மௌத்து வரைக்கும் இனி எஞ்சி இருக்கின்ற அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தக்வா என்ற அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் கழிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எப்படி? இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள் தக்வா என்ற அந்த உயர்ந்த தரத்தை, பண்பை, அந்த தன்மையை நாம் அடைந்து விட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே நீங்கள் இறையச்சமுள்ள முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முத்தகீன்களாக நீங்கள் ஆக வேண்டும், அதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் ஒரு சின்ன கேள்வி, தக்வா என்றால் எதற்கு சொல்லப்படும்? பொதுவாக தக்வா என்றால் இறையச்சம், பயபக்தி என்றெல்லாம் நாம் சாதாரணமாக சொல்லுகின்றோம். ஆனால் புரிந்து கொள்ளும் விதமாக சரியாக சொன்னால், தக்வா என்று சொன்னால் எதற்கு சொல்லப்படும்? அன்புகளே, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நெஞ்சத்தில் இருத்தி தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எப்படி? நான் ஒரு அடிமை, எனக்கு நான் எஜமானன் அல்ல, நான் ஒரு அடிமை. எனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கின்றான், அவன் எனக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கின்றான், வேறு சில பாவங்களை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றான். இப்படி சிலவற்றை ஏவி சிலவற்றை தடுத்து விட்டு அவன் என்னை வெறுமனே விட்டுவிடவில்லை, என்னை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நான் பணிந்து நடக்கின்றேனா, அவன் ஏவியவற்றை செய்து அவன் தடுத்த காரியங்களை விட்டு ஒதுங்கி எச்சரிக்கையாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி செல்கின்றேனா என்று ஒவ்வொரு வினாடியும் அவன் என்னை கண்காணிக்கின்றான்.
என்னுடைய பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய உள்ளத்து உணர்வுகளை கூட அறிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே என் வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவின் கோபத்தையோ அல்லாஹுவின் அதிருப்தியையோ ஏற்படுத்தும் விதமாக, கிளறிவிடும் விதமாக நான் நடந்து விடக்கூடாது. என்னுடைய எந்த ஒரு செயலும் அல்லாஹுவை அதிருப்திப்படுத்தும் விதமாக அமைந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் அவன் சந்திப்பதற்கு முன்வர வேண்டும். இதற்குத்தான் தக்குவா என்று சொல்லப்படும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், தக்குவா என்றால் என்ன, விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பிக் கொண்டு எதிர்கேள்வி கேட்டார்கள். அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, நீங்கள் எப்போதாவது முற்கள் நிரம்பிய காட்டுப்பகுதியை கடந்து சென்றிருக்கின்றீர்களா? முள்ளு உடை இப்போது முள்ளு மரங்கள் இருக்கின்றன, உடைமரம் இருக்கிறது, எத்தனையோ முள் நிறைந்த பகுதிகள் இருக்கிறது. இது போன்று முற்கள் நிரம்பிய பகுதியை, காட்டுப்பகுதியை நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், நான் கடந்து சென்றிருக்கிறேன். திருப்பி கேட்டார்கள், எப்படி கடந்து சென்றீர்கள்? முற்கள் நிரம்பி அந்த பகுதியை கடக்கிற போது எப்படி கடந்து சென்றீர்கள்? அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய கீழாடையை நான் மண்ணி பிடித்து, அதாவது சாதாரணமாக விட்டால் முள்ளிலே ஆடை சிக்கிக்கொண்டு ஆடை கிளிய ஆரம்பித்து விடும், கிளிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முன்னெச்சரிக்கையாக ஆடையை மண்ணி பிடித்து ஒடுக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு எட்டுக்களையும் பாதடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றேன். காரணம், கீழே முள் இருந்தால் என் பாதங்கள் முள்ளால் தைக்கப்பட்டு காயப்பட்டு போகும். ஆகவே ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைக்கின்ற போது முள் இருக்கிறதா என்று பார்த்து, எச்சரிக்கையோடு முள்ளில்லாத இடத்தை பார்த்து எச்சரிக்கையாக நான் எடுத்து வைத்து, இப்படியாக ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கை உணர்வோடு நான் எடுத்து வைத்து அந்த பகுதியை, காட்டுப்பகுதியை நான் கடந்திருக்கிறேன். அப்போது ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் வதாக்க தக்வா, அதற்கு பேர் தான் தக்வா, இறையச்சம் என்று சொல்லப்படும். எப்படி காட்டு முற்கள் நிரம்பிய அந்த காட்டில் முற்கள் என்ற அபாயம் பரவி கிடக்கிறது. அங்கே கவனம் இல்லாமல் ஒரு மனிதன் கால் எடுத்து வைத்து விட்டால், கவனம் இல்லாமல் அவன் கால் எடுத்து வைத்தான் என்று சொன்னால் அவனுடைய பாதம் இரத்தக்கரையால் பாதிக்கப்பட்டு விடும். ஆகவே எச்சரிக்கையாக அந்த மனிதன் காலை எடுத்து வைக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகம் பாவ முற்கள் நிரம்பியது. மனிதன் பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து சக்கராத்தினுடைய மடியை சந்திக்கின்ற வரைக்கும் இடைப்பட்ட இந்த காலம் என்பது பாவ முற்கள் நிரம்பியது. பார்த்தால் பாவம், பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்து விட்டால், ஹராமான பாவம் ஒன்றை பார்த்து விட்டால் கண்ணால் பாவம் நிகழ்ந்து விட்டது. அதே போன்று சில போது நாவால் ஹராமான காரியத்தை செய்து விடுகிறான், பாவம் நிகழ்ந்து விடுகிறது. ஆக கண்ணால் சில போது பாவங்கள் நடக்கிறது, நாவால் சில போது பாவம் நடக்கிறது, சில போது அடுத்தவர் புறம் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் செவியின் மூலமாக ஹராம் பாவம் நடக்கிறது. அதே போன்று தகாத உணவை நாம் உண்ணுகிறோம் என்று சொன்னால் நாம் உணவின் உணவாக நாம் ஹராம் பாவத்தை செய்கின்றோம். ஆக இப்படி இந்த உலகம் என்பது பாவ முற்கள் நிரம்பி இருக்கின்ற ஒரு காடு, பாவக்காடு. இந்த பாவம் நிரம்பிய இந்த காட்டில் தான் ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து மௌத்து வரைக்கும் அடியெடுத்து வைத்து கடந்து செல்கிறான். கடைசி மௌத்து வரைக்கும் அவன் போய் சேர வேண்டும். ஆக இப்படி பாவம் நிறைந்த இந்த பகுதியை அவன் கடந்து செல்கிற போது அவனுடைய ஒவ்வொரு வினாடி வாழ்க்கையையும் எச்சரிக்கையோடு, என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை அதிருப்திப்படுத்தும் விதமாக, அவனுடைய கோபத்தை கிளறும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைந்து விடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறான் என்று சொன்னால், பேச போகிறான். நான் இப்போது பேச விரும்புகிற இந்த பேச்சு அல்லாஹுவை திருப்திப்படுத்துமா, கோபப்படுத்துமா? அல்லாஹுவை கோபப்படுத்தும் என்று சொன்னால் நான் இந்த பேச்சை பேச மாட்டேன். நான் பார்க்க விரும்புகின்ற இந்த பார்வை அல்லாஹுவை கோபப்படுத்துமா? அப்படி என்று சொன்னால் அந்த ஹராமான பார்வையை நான் பார்க்க மாட்டேன். அதே போன்று இப்போது நான் உண்ண போகின்ற இந்த உணவு
இந்த உணவை உண்டால் அல்லாஹ் கோபம் கொள்வானா? வட்டியின் மூலமாக வந்த உணவா, அல்லது தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு உணவா? அப்படி ஹராமான உணவை நான் உண்டால் நிச்சயமாக இந்த உணவை உண்பதன் மூலமாக நான் அல்லாஹ்வின் கோபத்துக்கு இரையாக வேண்டும். ஆகவே இந்த உணவை உண்ணுகிற முற்படுகிற போது அவன் சிந்தித்து பார்க்கிறான், இந்த உணவால் நான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவேனா? ஆம் என்று இருந்தால் அந்த உணவை அப்படியே ஒதுக்கி விடுகின்றான். இல்லை என்று இருந்தால் மட்டும்தான் அந்த உணவை உட்கொள்கிறான். இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு பார்வையின் போதும், ஒவ்வொரு பேச்சின் போதும், ஒவ்வொரு கேள்வியின் போதும், உண்ணுகின்ற ஒவ்வொரு கவளம் உணவின் போதும், செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலின் போதும் அவன் இது அல்லாஹுவின் கோபத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விடுமா என்று எச்சரிக்கையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பாவம் அல்லாஹ்வின் கோபத்தை கிளறும் என்று சொன்னால் அதில் இருந்து அவன் எச்சரிக்கையாக ஒதுங்கிவிட வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு பயந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் அல்லாஹுவை பயந்த தக்குவாவுடைய வாழ்க்கை என்று. ஆம், இந்த தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு இவன் தக்குவாவை எங்கே எடுத்துக்கொள்வது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ரமலானுடைய நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள முத்தகீன்களாக ஆக வேண்டும். அன்புக்குள்ளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரமலான் மாதம் கடுமையான கோடை காலத்தில் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். கடும் கோடை, வெயில் கடுமையாக கொளுத்துகிறது. பகல் நேரத்தில் தாகமோ தாகம், கடும் பசியாக இருக்கிறது. இந்த நிலையில் அவன் வீட்டிலே தன்னந்தனியாக இருக்கிறான். அவனுடைய வீட்டிலே யாருமே இல்லை. அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கிறது. அருமையான குளிர்பானங்கள் அவனுடைய குளிர்சாதன பெட்டியிலே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தாகமோ கடுமையாக இருக்கிறது, பசியோ கடுமையாக இருக்கிறது. அதை தீர்த்துக் கொள்வதற்கு போதுமான உணவும் இருக்கிறது, குடிபானங்களும் இருக்கிறது. வீடு பூட்டப்பட்டு தாளிடப்பட்டிருக்கிறது. யாரும் வீட்டிலே இல்லை, தன்னந்தனியாக இருக்கின்றான். நாம் இப்போ தனியாக இருக்கிற போது அவன் வீட்டில் இருக்கின்ற உணவை எடுத்து உண்டாலோ, அந்த பானத்தை எடுத்து பருகினாலோ யாருக்கும் தெரிய போவதில்லை. யாரும் கண்காணிக்கவே முடியாத ஒரு பாதுகாப்பான தனிமை. இப்படி எல்லாம் சாப்பிட்டு விட்டு பருகிவிட்டு மாலை நேரத்தில் பள்ளிவாசலிலே நோன்பு திறக்கிற போது எல்லோரோடும் சேர்ந்து நானும் நோன்பாளி என்று சொல்லி போய் அமர்ந்து விட்டான் என்று சொன்னால் யாருக்கும் தெரிய போவது இல்லை. அவன் பகல் நேரத்திலே உண்டு விட்டான், பகல் நேரத்திலே அவன் பானங்களை பருகி விட்டான் என்பது யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனாலும் அந்த மனிதன் வீட்டிலே இருக்கிற போது, தன்னந்தனியாக இருக்கிற போது அந்த உணவை எடுத்து உண்ணுவானா? அந்த குளிர்சாதன பெட்டியிலே இருக்கக்கூடிய அந்த அரும்பானத்தை எடுத்து பருகுவானா என்றால் அவன் கை அறவே அதன் பக்கம் நீள மாட்டார். என்ன காரணம்? ஊரும் பார்க்கவில்லை, உலகமும் பார்க்கவில்லை. ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை அணு அணுவாக பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு நான் தப்ப முடியாது. நடு வீடு தாளிடப்பட்டிருக்கிறது, கண்காணிப்பதற்கு நாதி இல்லை. அப்படி இருந்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே நான் நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த உணவை நான் வாயில் எடுத்து வைக்க மாட்டேன், இந்த பானத்தை நான் எடுத்து குடிக்க மாட்டேன். இத்தனைக்கும் அது அந்த உணவு ஹராமான உணவல்ல. ஒரு வட்டியின் மூலமாக வாங்கப்பட்டதோ அல்லது மையித்து சமைக்கப்பட்டதோ பன்றியின் மாமிசமோ அல்ல. முழுக்க முழுக்க ஹலாலான காசை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஹலாலான உணவு. அந்த பானமும் ஹராமான பானம் அல்ல, மதுபானம் அல்ல, அல்லது ரத்தம் அல்ல, சாராயம் அல்ல. முழுக்க முழுக்க அருந்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பானம். அப்படி இருந்தும் அந்த மனிதன் அந்த உணவை எடுத்து உண்ணுவதும் இல்லை, அந்த பானத்தை எடுத்தும் குடிப்பதும் இல்லை. என்ன காரணம்? ஹலாலாக இருந்தும் அவன் அவற்றை பயன்படுத்த பின்வாங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஒரே காரணம், இந்த ஒரே அச்சம் தான். ஆக ஹலாலாக்கப்பட்ட ஒன்றையே தேவை இருக்கின்ற போது அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். நோம்பாளியாக இருக்கிற போது உண்ணுவதையும் பருகுவதையும் உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுவதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்ற ஒற்றை காரணத்திற்காக அல்லாஹ் தடுத்திருக்கின்ற போது நான் நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த காரியங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாக வேண்டும் என்று கருதி அவன் இந்த காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவன் செய்யாமல் ஒதுங்குகிறான் என்று சொன்னால் இந்த தன்மைதான்
அவனுடைய முழு வாழ்க்கையிலும் வர வேண்டும். எப்படி அல்லாஹ் எவற்றையெல்லாம் என் வாழ்க்கையில் ஹராமாக்கி இருக்கின்றானோ, முழு வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் பார்ப்பதை, எவற்றையெல்லாம் கேட்பதை, எவற்றையெல்லாம் செய்வதை அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படி ஹராமாக்கப்பட்ட அனைத்தை விட்டும் என் வாழ்க்கையில் நான் எச்சரிக்கையாக ஒதுங்கி இந்த முடிவுக்கு வந்து ஒரு மனிதன் அதற்கு ஏற்ற முறையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறான் என்று சொன்னால் அதற்கு பேர் தான் தக்குவாவுடைய வாழ்க்கை. தக்குவாவுடைய அடித்தளத்தில் அமைத்துக் கொண்ட வாழ்க்கை என்று சொல்லப்படும். இதுதான் ரமலானுடைய ரமலான் மாதம் கொடுக்கப்பட்டதனுடைய இரண்டாவது அடிப்படையான நோக்கம். முதல் நோக்கம் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் தௌபா பாவ மகஃபிரத் என்ற மன்னிப்பை பெறுவது. இரண்டாவது நோக்கம் அடுத்து மௌத்து வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற அந்த வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடித்தளத்தில் கழிப்பதற்கு தேவையான தக்குவாவை உருவாக்கி கொள்வது. இது இரண்டாவது நோக்கம். அடுத்து மூன்றாவது நோக்கம், ரமலான் ஒரு மாத காலம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அந்த முறைக்குண்டான பயிற்சி, பழக்கம், அனுபவம் வந்ததற்கு பின்பாகத்தான் அந்த வழியில் நாம் சீராக நடக்க முடியும், சிரமம் இல்லாமல் நடக்க முடியும். ஒரு மனிதன் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கப்படுகிற போது, அவன் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கப்படுகின்ற போது இன்டர்வியூக்கு போனான், போய் அவன் தேர்வு பெற்று விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என்ன செய்வார்கள்? ஆரம்பத்திலே சில வருடங்களுக்கு அவனுக்கு கடுமையான பயிற்சி கொடுப்பார்கள். இராணுவ பயிற்சி ஓட வேண்டும், பல உடல் ரீதியான பயிற்சிகள், உடல் ரீதியான பயிற்சிகள், ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற பயிற்சி என்று பல வகையான பயிற்சிகளை கொடுப்பார்கள். சில வருடங்கள் அந்த பயிற்சிகளை எடுத்து அவன் ஒரு இராணுவ வீரனாக முழுமையாக செயல்படுவதற்கு போதுமான அந்த தரத்தை வந்து அடைந்து விட்டான் என்று சொன்னால் இனி அவனை போர்க்களத்துக்கோ அல்லது எல்லைப்புறத்துக்கோ அவனை அனுப்பி வைப்பார். ஆம், இப்படி ஆரம்ப அந்த காலகட்டத்தில் ஆரம்ப சில வருடங்கள் அவனுக்கு தரப்படுகின்ற அந்த பயிற்சி இருக்கிறதே, அதுதான் ஒரு இராணுவ வீரனாக வாழ்வதற்குண்டான அந்த வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுகின்ற காலம். இதே போன்றுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட மூமீன்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி இராணுவத்தில் சேர்ந்து விட்ட ஒரு வீரன் இராணுவ வீரனாக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு ஆரம்ப சில வருடங்கள் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறதோ, அந்த பயிற்சி முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு வருடமும் சில மாதங்கள் அவனுக்கு அவ்வப்போது பயிற்சி கொடுக்கப்படும், அல்லது சில வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி கொடுக்கப்படும். அதே போன்று ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வருடமும் ஒரு மாத காலம் அவன் ஈமானுடைய வாழ்க்கைக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் பயிற்சி தருகின்றான். ரமலானுடைய பிறை கண்டதில் இருந்து பெருநாள் பிறை காணுகின்ற வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் முழுக்க முழுக்க ஈமானுடைய வாழ்க்கை அவன் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டு தன்னை அதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கேள்வி, ஈமானுடைய வாழ்க்கை என்று எதற்கு சொல்லப்படும்? அன்புக்குள்ளே, ஈமானுடைய வாழ்க்கை என்று சொன்னால் அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவற்றை தன் சக்திக்கு முடிந்த அளவுக்கு எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும். இது ஒரு பக்கம். மறுபக்கம், அல்லாஹ் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவை அனைத்தை விட்டும் முற்றாக முழுமையாக எச்சரிக்கையாக ஒதுங்கி நடக்க வேண்டும். அல்லாஹ் ஏவிய காரியங்களை சக்திக்கு முடிந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை விட்டு முழுமையாக எச்சரிக்கையாக ஒதுக்கிவிட வேண்டும். இப்படி ஏவல்களை நிறைவேற்றி தடைகளை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக முன்வைத்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றான் என்றால் அதற்கு பேர்தான் ஈமானுடைய வாழ்க்கை. அன்புக்குள்ளே, நாம் நினைத்துக் கொள்கிறோம் ரமலான் என்று சொன்னால் உண்ணாமல், இம்சாக்குன் அனில் அக்லி வஷ்ஷுர்பி வல் ஜிமாஇ, ஒரு மனிதன் உண்ணாமல், பருகாமல், உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் சுபுகு சாதிக்கில் இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒதுங்கி இருந்தான் என்று சொன்னால் அதற்கு பேர் நோன்பு என்று நாம் கருது. ஆனால் இந்த மூன்றை மட்டும்
இந்த இந்த மூன்றை விட்டு மட்டும் ஒரு மனிதன் ஒதுங்கி இருக்கிறான், இதற்கு அப்பால் அவன் ஒன்றும் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று அல்ல, இது ஒரு சாதாரணமான விஷயம். மாறாக இந்த மூன்றையும் தாண்டி உண்ணாமல் பருகாமல் உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதையும் தாண்டி அல்லாஹ் தடுத்திருக்கின்ற அனைத்தை விட்டும் தன்னை எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். கண்ணை பாதுகாக்க வேண்டும், காதுகளை பாதுகாக்க வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும், உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும். என்ன 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 பாவங்கள் உண்டோ அந்த எல்லா பாவங்களில் இருந்தும் இந்த ஒரு மாத காலம் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்க வேண்டும். முதல் அம்சம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், அல்லாஹ் நம்மீது எவற்றையெல்லாம் ஃபர்லாக்கி இருக்கின்றானோ அந்த ஃபர்லாக்கப்பட்ட காரியங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் முழு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை பரிபூரணமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. அல்லாஹ் நம்மீது எவற்றை ஃபர்லாக்கி இருக்கின்றான்? பாடபாடம் நோக்கெல்லாம் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று நாம் 5 கடமைகளை சொல்லுவோம். இதுதான் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக்கப்பட்ட அடிப்படை அம்சங்கள் இந்த 5 தான். இந்த 5லேயும் ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் அடிப்படையான கடமை ரமலானுடைய நோன்பு. ரமலானுடைய நோன்பு தான் ரமலான் மாதத்துக்கு விசேஷமான பரதான வணக்கம். ஆகவே ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதன்மையான வணக்கம், மாதம் முழுவதும் அவன் நோன்பு நோக்க வேண்டும். பரதான வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு மனிதன் என்னென்னவோ நல்ல காரியம், குர்ஆன் ஓதுகிறான், திக்ர் செய்கின்றான், துஆ செய்கின்றான், தர்மம் செய்கின்றான், பிற மக்களுக்கெல்லாம் உபகாரம் செய்கின்றான், தொழுகின்றான், எல்லா காரியங்களையும் செய்கின்றான், ஆனால் நோன்பு மட்டும் அவன் நோற்பது இல்லை என்று வைத்துக் கொள்ள. என்ன பொருள்? நோன்பு நோற்பதற்கு சக்தி இருந்தும், நோன்பு தன்னால் நோக்க முடியும் என்று இருந்தும் அவன் நோன்பு மட்டும் நோற்பதில்லை, ஆனால் மற்ற காரியங்களை எல்லாம் அவன் சிறப்பாக செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இவனுடைய நிலை என்ன? இவன் ஒரு நரகவாதி. நோன்பு நோற்பதற்கு இயலாது என்றிருந்து அவன் நோன்பு நோற்காமல் இருந்தால் அது விஷயம் வேறு. நோயாளியாக இருக்கிறார் அல்லது பயணம் செய்கிறவராக இருக்கிறார் என்றால் விடுபட்டு போன அந்த நாட்களை வேறு நாட்களில் கணக்கிட்டு அந்த நோன்பை கலா செய்தால் போதும். ஆனால் இவர் பிரயாணியும் இல்லை, இவர் நோயாளியும் இல்லை, முழு ஆரோக்கியத்தோடு ஊரிலே இருந்து கொண்டு நோன்பு வைக்க முடியும் என்று இருந்தும் அவர் நோன்பு நோற்காமலேயே அவர் மாதத்தை கழிக்கின்றார் என்று சொன்னால், அன்புக்குள்ளே அவருடைய நிலை பரிதாபத்துக்குரியது. காரணம், ரமலான் மாதத்தில் அவர் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளவில்லை. அடிப்படை கடமை நோன்பை அவர் நிறைவேற்றவில்லை. ஆக ரமலானை பொறுத்த மட்டில் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதல் காரியம், ரமலான் முழு மாதமும் நோன்பை நோக்க வேண்டும். நியாயமான காரணம் இல்லாமல் நோன்பை ஒருபோதும் கைவிட வேண்டும். இது முதல் அம்சம். அடுத்து 2, ஐவேளை தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். ரமலான் மாதத்தில் நோன்புக்கு அடுத்து பிரதானமான கடமை இந்த ஐவேளை தொழுகை. ஆனால் இந்த சமுதாயத்தில் சிலரை பார்க்கிறோம், விடிய விடிய விழித்திருப்பார்கள். அது வணக்கத்துக்காக வேண்டியா அல்லது வேறு காரியத்துக்காக வேண்டியா என்பது வேறு விஷயம். ஆனால் விடிய விடிய விழித்திருப்பார்கள். காலையில் சஹர் செய்ததற்கு பின்பாக படுத்தால் அதற்கு அடுத்து லொஹரும் இருக்காது. இன்னும் சிலருக்கு லொஹர் மட்டும் இல்லை, அசரும் தூக்கத்திலேயே கழிந்து விடும். வேறு சிலர் மகரிபு நேரத்தில் சூரியன் எல்லாம் இஃப்தாருடைய நேரம் நெருங்குகிற போது எழுந்து குளித்து விட்டு இஃப்தாருக்கு ஆயத்தம். ஆக ஒரு தொழுகையும் இல்லை. இவர்கள் எல்லாம் எப்படி பரதான வணக்கத்தை நிறைவேற்றி ஈமானுடைய வாழ்க்கைக்கு தன்னை பயிற்றுவித்துக் கொண்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? நண்பர்களே, ரமலான் மாசத்தில் நாம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோன்புக்கு அடுத்தபடியாக நாம் ரொம்ப முக்கியத்துவமாக நிறைவேற்ற வேண்டிய காரியம் ஐவேளை தொழுகை. இப்போது இந்த வருடத்தை பொறுத்த மட்டில் பள்ளிவாசல்கள் கூட போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவரவர் தன்னுடைய வீடுகளிலே பள்ளிவாசலிலே பாங்கு சொல்லப்பட்டவுடன் அவரவர் தங்களுடைய வீடுகளிலே வீட்டில் இருக்கக்கூடிய உடன்பரப்புகள், தந்தை சகோதரர்களோடு சேர்ந்து
வீட்டிலே நாம் ஜமாத்தாக தொழுது கொண்டாலே அல்ஹம்துலில்லாஹ் அந்த கடமை பரிபூரணமாக நிறைவேறிவிடும். ஆக தொழுகையை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக ஃபர்லான தொழுகை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வேறு சிலரை பார்க்கிறோம், தராவீக தொழுகையில் பக்தி மயமாக வந்திருப்பார்கள். நடுநிசையில் வித்திரு தொழுகிற போது தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுகிறோமே, அதற்கும் ரொம்ப பக்தி மயமாக வந்திருப்பார்கள். ஆனால் ஐவேளை தொழுகை, லொஹரு தொழுகை, அசரு தொழுகை, மகரிப் ஈஷா அவற்றிலே அவர்களை முதல் சஃபிலே பார்க்க முடியாது. ஆனால் தராவீக தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகையில் ரொம்ப முன்னணியில் வந்து இருப்பார். அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், எப்படி இந்த தராவீக தொழுகை, இந்த தஹஜ்ஜத் தொழுகை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த லொஹரு, அசரு, மகரிப் ஈஷா என்று நாம் சொல்கின்றோமே, அதையெல்லாம் விட இதுதான் முக்கியமானது என்று கருதிக்கொள். நிச்சயமா அன்புகளே, ஒரு மனிதன் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் சதா நேரம் தொழுது கொண்டே இருக்கிறான். எல்லா சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தன்னுடைய நேரம் முழுவதும் வணங்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த ஃபர்லான தொழுகைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை. லொஹர், அசர், மக்ரிப், இஷா, ஜும்மா போன்ற ஃபர்லான வணக்க தொழுகைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை. அதை தவிர்த்து அவனுடைய முழு நேரமும் தொழுகையில் தான் கழிகிறது. இப்படிப்பட்ட மனிதனுடைய நிலை என்ன என்று கேட்டபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சட்டென்று சொன்னார்கள், அவன் ஒரு நரகவாதி என்று. என்ன காரணம்? தொழவில்லையா? 24 மணி நேரம் தொழுது கொண்டுதான் இருக்கிறான். கண்ணிமைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் தொழுது கொண்டுதான் இருக்கிறான். அவனை போய் எப்படி நரகவாதி சொன்னார்கள்? தொழுது கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கின்ற அந்த ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றவில்லை. அன்புகளே, ஃபர்து ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் ஃபர்லான வணக்கத்தை மட்டும் முறையாக நிறைவேற்றினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகமான நஃபிலான வணக்கங்கள் அவனால் அதிகமாக ஈடுபாடு கொள்ள முடியவில்லை, பாதகமில்லை. நிச்சயமாக அவன் சொர்க்கவாதி என்று உறுதியிட்டு சொல்லலாம். சந்தேகமே இல்லை, நிச்சயமாக அவன் சொர்க்கவாதி. ஏதோ பரதான வணக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றிவிட்டு முடிந்த அளவுக்கு அவன் நஃபிலை பேணுகின்றான், முடியாவிட்டால் பாதகமே. ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களை மட்டும் பேணுகின்றான், பரதான வணக்கங்களில் அவனுக்கு கவனம் இல்லை என்று சொன்னால் சர்வ நிச்சயம் அவன் ஒரு நரகவாதி. ஹதீஸே குதுசியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ஒரு அடியான் ஃபர்லான காரியங்களை நிறைவேற்றி என் பக்கம் நெருங்குவதை போன்று வேறு எதை கொண்டும் நெருங்க முடியாது. நாம் நினைக்கிறோம் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிடலாம். முதலிலே அடிப்படையான ஃபர்துகளை நிறைவேற்ற வேண்டும். ஃபர்லான வணக்கத்தை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதை போன்று வேறு எதை கொண்டும் நெருங்க முடியாது. ஃபர்துதான் அல்லாஹுவை நெருங்குவதற்கு முதன்மையான அம்சமாக இருக்கு. ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஆக ரமலானை பொறுத்த மட்டில் முதல் ஃபர்து இந்த மாதத்துக்கென்று விசேஷ கடமையாக எரியக்கூடிய நோன்பு, இரண்டாவது கடமை ஐவேளை தொழுகை, அடுத்து ஜக்காத்து மூன்றாவதாக. ஜக்காத்து எல்லோருக்கும் இல்லை. யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு செல்வம், நகையோ அல்லது காசு பணம், கரன்சி நோட்டுகளோ அல்லது வர்த்தக சரக்குகளோ இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் மீது ஜக்காத்து கடமை. கண்டிப்பாக அப்படி ஜக்காத்து யார் மீது கடமையாகிவிட்டதோ அவர்கள் கண்டிப்பாக ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அது ரமலானில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒன்றும் கட்டாயம் இல்லை. ரமலானுக்கு முன்பாகவே வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்றால் ரமலானுக்கு முன்பே நிறைவேற்றலாம். ரமலானுக்கு பின்பாகத்தான் பூர்த்தியாக போகுது என்றால் பிற்படுத்தியும் நிறைவேற்றலாம். ஆனாலும் ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் ஃபர்துகளை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதை போன்று வேறு எதை கொண்டும் நெருங்க முடியாது என்ற காரணத்தால் ஒருவர் ரமலான் மாதத்தில் பின்னால் கடமையாக இருப்பதை ரமலானை முந்திக் கொண்டு ரமலானிலேயே கொடுத்து விடலாம் என்று கருதினால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி. ஆக ரமலான் மாதத்தில் நோன்புக்கும் தொழுகைக்கும் அடுத்தபடியாக அவர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்ற வேண்டிய வணக்கம் ஜக்காத்து என்பது. ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றும். ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் குறிப்பிட்ட இடமும் குறிப்பிட்ட காலமும் தேவை. இந்த மக்கா, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா என்ற அந்த குறிப்பிட்ட இடங்களும் வேண்டும். அந்த துல்ஹஜ் மாதம் பிறை 8 இருந்து பிறை 13 இடைப்பட்ட அந்த நாட்களும் வேண்டும். அதற்கு முந்தியோ பிந்தியோ
அல்ல இந்த இடங்கள் அல்லாத வேறு இடங்களிலோ ஹஜ்ஜி நிறைவேற்ற முடியாது. ஆகவே ரமதானை பொறுத்த மட்டும் ஹஜ்ஜி என்ற கடமையை நாம் கடைபிடிக்க முடியாது. மற்ற பருதுகள் எல்லாம் நிறைவேற்றுக்கு உரிய இடமாக இருக்கிறது. ஆகவே முதல் அம்சம், ரமலான் மாதத்தில் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரதான வணக்கங்களை முதன்மையாக முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டும். இது முதல் அம்சம். அடுத்து ஈமானுடைய வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது அம்சம், அல்லாஹ் தடுத்திருக்கின்ற அத்தனை பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்க வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை விட்டு கண்டிப்பாக ஒதுங்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். அங்கே சில தோழர்கள் எல்லாம் அமர்ந்து மார்க்க விஷயத்தை பரிமாறிக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவுடன் கேட்டார்கள், தோழர்களே, உங்களில் யார் தயார்? நான் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போகின்றேன். அவற்றை என்னிடமிருந்து கேட்டு தானும் தன் வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு செயல்படுத்துகின்ற பிற மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டார். பெருமானார் அந்த வார்த்தையை கேட்டு முடிப்பதற்குள் சட்டென்று முந்திக் கொண்டார்கள். யார்? அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகமே, அதற்கு நான் தயார் என்று சொன்னார். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை பற்றி கொண்டு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பற்றி கொண்டு அந்த விரல் விட்டு எண்ணுகிறார். 1, 2 என்று சொல்ல வந்த அந்த செய்திகளை பெருமானார் விரல் விட்டு எண்ணுகின்றார். அதிலே அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் செய்தி என்ன என்று சொன்னால், இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். பெருமானார் சொன்ன வார்த்தை இத்தகில் மஹாரிம, ஹராமான விஷயங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிக் கொள்கிறார். அல்லாஹ் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவற்றை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அப்படி ஒதுங்கிக் கொண்டால் தகுன் அபதன் நாஸ், மனிதர்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக நீர் ஆகுதி. இங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். பெருமானா என்ன சொன்னார்கள்? மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆவதற்கு என்ன வழி, அதை சொல்லித்தார்கள். மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் சொல்லுவோம், மற்றவர்களை விட அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். எல்லோரும் குர்ஆன் ஓதுகிறார்கள், எல்லோரையும் விட நான் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். எல்லோரும் தொழுகின்றார்கள், எல்லோரையும் விட நான் அதிகமாக தொழ வேண்டும். எல்லோரும் தர்மம் செய்கின்றார்கள், எல்லோரையும் விட நான் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். இப்படி மற்ற மக்கள் செய்கின்ற அந்த வணக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மற்றவர்களின் வணக்கத்தை விட யாருடைய வணக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவரைத்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று நாம் சொல்வோம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், மற்றவர்களை விட யாருடைய வணக்கம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அளவில் அதிகமாக பெரியதாக இருக்கிறதோ அவரை மிகப்பெரிய வணக்கசாலி என்று பெருமானார் சொல்லவில்லை. மாறாக தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக யார் ஒதுங்குகிறாரோ, மற்றவர்களும் பாவத்தை விட்டு ஒதுங்குகிறார்கள், இவரும் பாவத்தை விட்டு ஒதுங்குகிறார். ஆனால் மற்றவர்களை விட இவர் கூடுதலாக ஒதுங்குகிறார், அதிகமாக ஒதுங்குகிறார் என்று சொன்னால் இவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் ஹராமான பார்வையே பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக வைரம் பூட்ட உறுதியோடு இருக்கிறார். ஆனால் கண் பார்வையில் மட்டும்தான் அவருக்கு அந்த உறுதி. காதை பொறுத்த மட்டில் யார் என்ன சொன்னாலும் கேட்பார். நாவு எந்த விஷயம் புறம் பேசுவார். மற்ற தடுக்கப்பட்ட எந்த ஒரு பாவத்தையும் நாவெடுத்து பேசுவதற்கு தயங்க மாட்டார். அதே போன்று உண்ணுகின்ற உணவில் ஹலாலான உணவையும் உண்ணுவார், சந்தேகத்துக்குள்ள உணவையும் உண்ணுவார், சில போது ஹராமான உணவையும் உண்ணுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கண் பார்வையில் ஹராமான எந்த ஒன்றையும் சந்தேகத்துக்குரிய எந்த ஒன்றையும் நான் பார்க்க மாட்டேன், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒன்றை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று பார்வையில் உறுதியாக இருக்கிறார். இப்போது இவர் சிறந்த வணக்கசாலியா அல்லது இன்னொரு மனிதர் பார்வையில் நான் ஹராமை விட்டும் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருப்பேன் என்பதை போன்று நாவிலேயும் அவர் எச்சரிக்கையாக இருக்கின்றார். நான் என் நாவு கொண்டு எந்த ஒரு ஹராமான பேச்சையும் பேச மாட்டேன், அல்லாஹுவை கோபப்படுத்துகின்ற, அல்லாஹு தடுத்திருக்கின்ற எந்த ஒரு வார்த்தையும் என் நாவில் இருந்து வெளிப்பட மாட்டாது. என் கண்களை பாதுகாப்பதை போன்று என் நாவையும் நான் பாதுகாப்பேன் என்று ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முந்திய மனிதனை விட இவர்தான் பெரிய வணக்கசாலி.
இன்னொரு மனிதன் கண்ணையும் பாதுகாப்பேன், நாவையும் பாதுகாப்பேன், செவிகளையும் பாதுகாப்பேன். யாரும் ஹராமான விஷயத்தை பேச்சை அடுத்தவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தால், அடுத்தவரை பற்றி கோல் சொல்லிக் கொண்டிருந்தால், அல்லது அடுத்தவரை பற்றி இல்லாத பொல்லாத அபவாதமான பழிகளை சுமத்தி கொண்டிருந்தால் நான் ஒருபோதும் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்று காதை பாவத்தை விட்டு பாதுகாக்கிற விஷயத்திலேயும் உறுதியாக இருக்கிறார். கண்ணை பாதுகாப்பேன், நாவையும் பாதுகாப்பேன், செவிகளையும் பாதுகாப்பேன் என்று இருந்தால் இந்த முந்திய 2 நபர்களை விட அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆக தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி வாழுகின்ற அந்த விஷயத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது யார் முன்னணியில் இருக்கின்றாரோ அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த அடிப்படையில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் பிறை கண்ட அந்த முதல் நேரத்தில் இருந்து பெருநாள் பிறை காணப்படுகின்ற அந்த நேரம் வரைக்கும் நாம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ் நம் மீது ஃபர்லாக்கி இருக்கின்ற வணக்கங்களை எல்லாம் சக்திக்கு முடிந்தளவுக்கு நாம் பரிபூரணமாக முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டும். 2, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமான அனைத்தை விட்டும் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்க வேண்டும். 3, ஃபர்லு அல்லாத நஃபிலான வணக்கங்களிலேயும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஐவேளை ஃபர்தோடு நிறுத்துவதில்லை. முந்திய பிந்திய சுன்னத்துக்கள், லுஹா தொழுகை, தராவீக தொழுகை, கியாமுல் லைல், வித்ரு தொழுகை என்று என்னென்ன ஃபர்தையும் தாண்டி நாம் தொழ முடியுமோ அவற்றிலேயும் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத்தோடு நிறுத்திக் கொள்வதில்லை. ஜக்காத்தையும் தாண்டி சதகா, தான தர்மம் என்ற அடிப்படையில் நம்முடைய வசதி என்ன இருக்கிறதோ, பொருளாதார வசதி, அதற்கு ஏற்ற முறையில் வாரி வாரி கொடுப்பது. ரமதானை பொறுத்தவரைக்கும் நஃபிலான நோன்பு நோக்க முடியாது. ஃபரதான நோன்பு வைத்து விட்டால் நஃபிலான நோன்பு நோக்க முடியாது. ரமதானுக்கு பின்பாக வேண்டும் என்றால் நோற்றுக் கொள்ளலாம். ஆக ரமதான் மாதத்தில் ஃபர்தான வணக்கங்களோடு நான் நிறுத்திக் கொண்டேன் என்று இல்லாமல் குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, பிரார்த்தனையில் ஈடுபடுவது, தௌபா செய்வது, இப்படியாக ஃபர்தான வணக்கங்களையும் தாண்டி நஃபிலான வணக்கங்களில் மேலதிகமான வணக்கத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த 1 மாத காலம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவங்கள், பாவ கரைகளை போக்க வல்ல மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை தௌபாவின் மூலமாக நாம் அடைந்து விட வேண்டும். இது முதல் நோக்கம். 2, இனி எஞ்சி இருக்கிற மௌத்து வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தக்குவா என்ற அச்சத்தின் அடிப்படையில் கழிப்பதற்கு தேவையான தக்குவாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். 3, இந்த 1 மாத காலம் ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பயிற்சி கொள்ள வேண்டும். இந்த 3 நோக்கங்களையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு இந்த ரமலான் மாதம் வெற்றிகரமான மாதம். இந்த ரமலானில் அவன் வெற்றியாளன் என்ற தரத்தை பெறுவதற்கு ஏற்ற முறையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு விட்டான். ஆனால் எதிர்மறையாக சிந்தித்து பார்க்கிறோம். பரிதாபம், ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தான், பரதான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அல்லது மக்ஃபிரத் மன்னிப்பு பெறுவதற்கு அவன் கடைசி வரைக்கும் ரமலான் முடிய போகிறது, மன்னிப்பு பெறவில்லை, பெறாமலேயே ரமலான் அவனை விட்டு வெளியேறுகிறது. இவன் ரமலானில் தோற்று போய்விட்டான். இன்னொரு மனிதன் ரமலான் முடிந்து விட்டது, தக்வா என்ற இரையச்சம் அவனிடத்தில் உண்டாகவே இல்லை, அவனும் ரமலானில் தோல்வியுற்றான். 3, ஈமானுடைய வாழ்க்கைக்கு ஒருவன் பயிற்சி எடுத்துக் கொள்ளவே இல்லை. பரதான வணக்கங்களை செய்து ஹராமானவற்றை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து அப்படி ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு தேவையான ஒரு பயிற்சி, ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளவில்லை. இந்த நிலையில் ரமலான் அவனை விட்டு கடந்து செல்கிறது என்று சொன்னால் அவனும் ரமலான் மாதத்தில் தோல்வியாலும் தோற்று போய். ஆக அன்புகளே, இன்றைய முதல் நாள் இந்த பயானிலே ரமலானுடைய நோக்கம் என்ன என்பதையும் அதை அடைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிகள் என்ன என்பதையும் நாம் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் வாழ்நாளில் கடைபிடித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக ஆவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கேட்டுக்கீங்களா? வித்திரு தொழுகை பற்றி என்ன சொல்ல சொல்லிட்டாங்க?
வித்திரு தொழுகையை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்குது. சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன் ஃபமன் லம் யூத்திர் ஃபலைஸ மின்னா. வித்திரு தொழுகை கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். யார் வித்திரு தொழுகவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார். இந்த இடத்துல விளங்கணும், வித்திருன்னு சொன்னா என்னடா, ஒற்றைப்படை. உதாரணம் 2 ரக்காத்து 4 ரக்காத்து 6 ரக்காத்து 8 ரக்காத்து வரும். இது ரெட்டப்படை. இதுக்கு பேரு ஷஃப்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஷஃப்க்கு ஆப்போசிட் எதிர் வார்த்தை தான் வித்திருங்கிறது, ஒற்றைப்படை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வித்திரு தொழுகை அப்படிங்கிறது குறைஞ்சது 3 ரக்காத்து, 5 ரக்காத்துன்னு துருவலாம், 7 ரக்காத்துன்னு துருவலாம். சரி. ஆக இந்த வித்திரு தொழுகையை பொறுத்த மட்டும் ஃபர்லுக்கு அடுத்து ரொம்ப முக்கியத்துவத்தோடு வலியுறுத்தப்பட்டது. எப்படி சுபுடைய முன் சுன்னத்து, லொஹருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து, மகரிபுடைய பின் சுன்னத்து, இஷாவுடைய பின் சுன்னத்துன்னு சொல்லுமோ, இந்த எல்லா சுன்னத்துக்களையும் விட ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒன்று, பருதுக்கு அடுத்த இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு தொழுகை உண்டுன்னு சொன்னா அதான் வித்திரு தொழுகை. இந்த வித்திரு எப்ப தொழுகணும்? இஷா தொழுகை பருந்து முடிச்சுட்டா, இஷாவுடைய பருவ தொழுது முடிச்சுட்டா அடுத்து வித்தருடைய நேரம் ஆரம்பம். எப்போ வரைக்கும் தொழுகலாம்? சுபுக்கு பாங்கு சொல்றது வரைக்கும் வித்திரு தொழுகலாம். நபிசல்லாஹன் சில சஹாபாக்களை பொறுத்த மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடியே வித்திர தொழுதுட்டு படுங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்களை தஹஜ்ஜத்ல கடைசி தொழுகையாக நீங்க தொழுங்கன்னு சொன்னாங்க. இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் வித்ரா, வித்திரு தொழுகையை உங்களுடைய கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யாரு கண்டிப்பா நம்ம தஹஜ்ஜத்தை எரிஞ்சு தொழுவோம்னு உறுதி இருக்குதோ அவங்க எல்லாம் தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி கடைசி தொழுகையாக தொழுவலாம். யாருக்கு சந்தேகம் இருக்கு, நம்ம எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா அப்படின்னு டவுட் இருக்குதோ அவங்கள பொறுத்த மட்டும் நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடியே வித்திரு தொழுகை படுக்கணும். இது பொதுவான விஷயம். ஆனா ரமலானை பொறுத்த மட்டும் மக்களுடைய பழக்கத்தை பார்க்கிறோம். பெரும்பாலும் அந்த 8 ரக்காத்து பிளஸ் 3 ரக்காத்து வித்திரு மொத்தம் 11 ரக்காத்தாக ஒற்றைப்படையாக தொழுகின்ற ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நமது ஊரை பொறுத்த மட்டும் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3:30 3:45 முடிச்சிடுறாங்க. 8 ரக்காத்து 8 ரக்காத்தையும் பிளஸ் ஒரு 3 ரக்காத்து மொத்தம் 11 ரக்காத்து வித்திரு பேர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை முன்கூட்டியே தராவிக்கு பின்னாடியே 3 ரக்காத்து ஒரு ஆள் தொழுதுட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் பரவாயில்லை. இப்படி முன்கூட்டியே வித்திர தொழுதுட்டாருன்னு சொன்னா மறுபடியும் அவரு தஹஜ்ஜத் தொழுவதற்கு பின்னாடி அல்லது நைட்ல தொழுவதற்கு 8 ரக்காத்து தொழுவதற்கு பின்னாடி மறுபடியும் மீட்டி தொழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. சுருக்கமான விளக்கம் இது. இதை விட கூடுதலான விளக்கம் தேவை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா பாங்கு சொல்லப்படுறதுக்கு நேரமா? 2வது பாங்கு சொல்லிட்டா இது முடிஞ்சு போச்சு. ஃபஜருடைய நேரத்துல 2 பாங்கு சொல்லப்படுதான். அதுல எது சரியான நேரம்னா சஹர் முடிவதற்கு உண்டான நேரமா, சஹர் துவங்குவதற்கு உண்டான நேரம்? வெறுமனே கேட்டிருக்காப்புல. இதுக்கு சரியான விளக்கம் என்னண்டா, முதல் பாங்கு சொல்லப்பட போகும்போது சஹருடைய நேரம் ஸ்டார்ட் ஆகுது, தஹஜ்ஜத் நேரம் ஸ்டார்ட் ஆகுது. 2வது பாங்கு சொல்ல போகும்போது சஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து சுபுடைய நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய அந்த 2 பாங்குடைய நேரத்தை குறிக்குது. மற்றபடி சரியான நேரம்னா எதுக்கு சரியான நேரம் விளங்கணும், கேள்வி சரியா விளங்கலாம். இன்ஷா அல்லாஹ் மற்ற விளக்கம் நாளை தினம் பார்க்கலாம்.